ஏழைக்கும் பணக்காரருக்கும் ஒரே டாக்ஸ். ஒரு சாமானிய மனிதர் பாப்கார்ன் சாப்பிடுறத கூட மெனுக்கு போய் டாக்ஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கும். எல்லாரும் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். சேலரி வாங்குறதுக்கு முன்னாடியே டாக்ஸ் எடுத்துறாங்க டிடிஎஸ் வழியா. அதுக்கப்புறம் பொருட்கள் வாங்கினா ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க. ஏழைங்க இன்கம் டாக்ஸ் கட்டாம வேணா இருக்கலாம், ஏன்னா இன்கம் பெருசா இருக்காது. ஆனா கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டிங்கிறது அவங்களுக்கு இருக்க. சோப்பு வாங்குறாங்க, சீப்பு வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஒரு மிடில் கிளாஸோ ஏழையோ போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது என்ன மெனு வச்சிருக்கீங்க, இட்லி தோசை இருக்கான்னு கேட்க போறது இல்ல. என்ன கேட்க போறாங்கன்னா, ஜிஎஸ்டி 5% இருக்கக்கூடிய டிஃபனை கொண்டு வாங்க, ஏன் அனாவசியமா 28% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா விலைவாசி ஒரு ஏறிக்கிட்டு. சென்னையில வாடகை வீட்டுல இருக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏன்னா வாடகை ஏறிடுச்சு. ஏன் வாடகை ஏறிச்சு? ஜிஎஸ்டி வருவாய் ஸ்டேட்டுக்கு குறையுது. அவங்க என்ன பண்றாங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்துறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, காமன் ஏரியாவுக்கு இபி ஏத்துறாங்க. அது எல்லாமே சேர்ந்து வாடகையில ஏறுது. வாடகை ஏறும் பொழுது அதுக்கு ஜிஎஸ்டி வேற. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு யாராவது ஜிஎஸ்டி போடுவாங்களா? லோன் வாங்கி பிசினஸ் பண்ணி தான் ஆன் பண்றது 5% தான், ஆனா ஜிஎஸ்டி 18% கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா? இதை தாண்டி அவர் சேமிச்சு பிசினஸ் நடத்தி சம்பளம் கொடுத்து எப்ப மேல வர முடியும்? கடினமா உழைச்சு, வெயிலையும் மழையிலையும் உழைச்சு ஏதோ சேர்க்கணும், தொழிலதிபர் ஆகணும், இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாப் 10 பணக்காரங்களுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு டாக்ஸ் போடுறீங்க, எவ்வளவு டாக்ஸ் அவங்க கிட்ட கலெக்ட் பண்றீங்கன்ற ரிப்போர்ட் கொடுங்க. ஒரு 5000 கோடி ஒரு மேரேஜுக்கு செலவு பண்ற அளவுக்கு காசு வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க 100% டாக்ஸ் போடுங்க. அவங்களுக்கு டாக்ஸ் போடுறதுக்கான தைரியம் ஏன் வரல? பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு அட்வொகேட் சத்யகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தமிழ். அரசியல் களத்துல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வரி பயங்கரவாதம், டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. இந்த வரி பயங்கரவாதத்தை பத்தி அந்த வார்த்தையை பத்தி உங்களுடைய பார்வை, அந்த அளவுக்கு இந்தியாவில் வரி மக்கள் மீது சுமத்தப்படுதா, குறிப்பா நடுத்தர மக்கள் மீது சுமத்தப்படுதா, உங்களுடைய பார்வை? டெஃபினட்டா தமிழ். நீங்க பாத்தீங்கன்னா வரி பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தை மக்களுக்கு போய் ரீச் ஆகணுன்றதுக்காக அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது இதை பயன்படுத்துறாரு. பட் வரி பயங்கரவாதத்தை பொறுத்த வரைக்கும் சென்டருக்கும் இதுல பங்கு இருக்கு, ஸ்டேட்டுக்கும் இதுல பங்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதருக்கு இன்கம் டாக்ஸும் பே பண்றாங்க, ஜிஎஸ்டியும் பே பண்றாங்க. அப்போ இன்கம் டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டில சில சலுகைகள் இருக்கணும், இல்ல ஜிஎஸ்டி பே பண்றதுனால இன்கம் டாக்ஸும் ஒரு சலுகைகள் இருக்கணும். இங்கேயும் பே பண்றாங்க, இன்கம் டாக்ஸும் பே பண்றாங்க, ஜிஎஸ்டி பே பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஹெச்ஆர்ஸ் எல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இமீடியட்டா